தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு கொடி அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் வந்து அதுக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காரு. அப்போ இவருடைய கூட்டணி சேர்றதுக்காக தான் இந்த அறிகுறிகளா இருக்கா? ஒரு கொடியை அறிமுகப்படுத்தி வரும்போது வாழ்த்து சொல்றதுல ஒண்ணு தப்பு இல்லை. உடனே அது நம்ம கூட்டணியா அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு கொடியை அறிவிச்சிருக்காரு. அந்த கொடி பாடல்கள் எல்லாம் பார்த்தா தமிழர்களுக்கான உரிமை, ஆதி குடிகளை காப்போம், தமிழை காப்போம்லாம் அதுல வருது. இந்த சீமான் அவர்களாகட்டும் இல்ல விஜயா இருக்கட்டும் 2 பேருமே வந்து சந்திக்கிறாங்க, கட்சி ரீதியா வந்து நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வருது. அதனால எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு, அவங்க கூட்டணிக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க. இல்ல கூட்டணி இருந்தாலும் என்ன தப்புன்னு கேட்குறாங்க. கருணாநிதி நாணயத்தை வெளியிட்ட ஐயா ராம்நாத் அவர் வந்திருக்காரு, அதை பத்தி யாருமே மக்கள் பேசலையே. அது கூட்டணியா? இவருக்கு வந்து கேரளாவில் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளர், அதே மாதிரி ஆந்திராவில் இந்தியா முழுக்கவே இருக்கும். இருந்தால் கூட தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு பெயர் வைப்பதற்கான சமூக சூழல் அமைந்திருக்கு. Study MBBS in Armenia, just 3.5 lakh per year. Don't miss this admission closing soon. Contact AJ Penier International. ரகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய இருப்பது நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு கொடி அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் வந்து அதுக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காரு. அப்போ இவருடைய கூட்டணி சேர்றதுக்காக தான் இந்த அறிகுறிகளா இருக்கா சார்? இல்லை, யாராவது ஒருத்தர் அது திரைத்துறையில் நீண்ட காலம் அண்ணனுக்கு பழக்கம், பகலவன் படம் என்ற மாதிரி 2-3 தடவை செஞ்சுட்டாங்க. இப்போதைய தற்கால அரசியலில் 2 பேரும் பல முறை சில கருத்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு புதுசாக அரசியலுக்கு வருகிற போது, அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார், ஒரு தமிழன் உச்ச நட்சத்திரமாக இருக்கிற தமிழக வெற்றி கழகம் என்று பேர் வைத்திருக்கிற ஒரு கொடியை அறிமுகப்படுத்தி வரும்போது வாழ்த்து சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. உடனே அது நம்ம கூட்டணியா அப்படின்னு பார்த்தா இப்போ அவர் கொடியை அறிவிச்சிருக்காரு. அந்த கொடி பாடல்கள்லாம் பார்த்தா தமிழர்களுக்கான உரிமை, ஆதி குடிகளை காப்போம், தமிழை காப்போம்லாம் அதில் வருது. அப்போ நம்ம கருத்துக்கும் அவர் கருத்துக்கும் ஒத்து போகிறதாக இருந்தால் அது இயற்கையாகவே கொண்டு போய் சேர்க்க தானே செய்யும். ஆனால் ஒரு வாழ்த்து சொன்னாவே கூட்டணியா அப்படின்னா ஒரு அசுமிக்கு, ஒரு கருதுகோளுக்கு நம்ம கருத்து சொல்ல முடியாது. அவர் வரட்டும். இப்போ அறிவிச்சிருக்காரு. இந்த கொடிக்கான என்ன, இந்த கொடி என்ன கான்செப்ட், என்ன ஐடியாலஜி பண்ணன்னே அவர் மாநாட்டில் தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அதெல்லாம் வருகிற போது ஆனால் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு தமிழ்நாட்டில் யாருமே திராவிடங்கிற பேரை வச்சு ஆரம்பிக்கல. ஐயா இவர் டிடிவி தினகரன் கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் வச்சார், அவளிய அம்மா திராவிட முன்னேற்ற கழகம்னு வைக்கல, கட்சி ஆரம்பம். அது மாதிரி இவரும் வைக்கும்போது தமிழக வெற்றி கழகம், எங்களுடைய ரத்தம் வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி, இப்படி தான் வச்சுருந்தாங்க. அதனால் இனிமேல் நீங்கள் இந்த தமிழ் தேசிய கருத்து கொண்ட இல்லை தமிழ் பெயரை நிராகரிக்காமல் யாரும் ஒரு கட்சியை துவக்க முடியாது. அதுவும் வந்து இவருக்கு வந்து கேரளாவில் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது, அதே மாதிரி ஆந்திராவில் இருக்குது, இந்தியா முழுக்கவே இருக்கும். இருந்தால் கூட தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு பெயர் வைப்பதற்கான சமூக சூழல் அமைந்திருக்குது. அதை நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா அடிக்கடி வந்து சீமான் அவர்களாகட்டும் இல்ல விஜயா இருக்கட்டும் 2 பேருமே வந்து சந்திக்கிறாங்க, அதே மாதிரி கட்சி ரீதியா வந்து நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வருது. அதனால எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு, அவங்க கூட்டணிக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்களா அப்படின்னு. இல்லை, கூட்டணி இருந்தாலும் என்ன தப்புன்னு கேட்குறேன். பொது எதிரி திமுக. அப்போ அவரும் வந்து திமுக தான் என்னுடைய பொது எதிரி, தமிழர்களுடைய நலத்திற்காக, இந்த மண்ணின் நலத்திற்காகவும் சீமான் வந்து 2009 கட்சி நடத்திட்டு இருக்காரு. பல்வேறு எண்ணற்ற போராட்டங்களை நடத்தியிருக்காரு, பல முறை சிறை சென்றிருக்காரு. அவர்கிட்ட அனுபவத்தை கூட அவர் பகிர்ந்துக்கலாம். ஒரு கட்சி ஆரம்பித்தா என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வரும். நீங்கள் சாதாரண பிரச்சனை ஒரு கட்சி ஆரம்பித்து நடத்துவது என்பது சாதாரணம் இல்லை. 2009 கட்சி ஆரம்பிக்கும் போது இப்பயாவது இவர் ஐயா விஜய் ஒருவர் அன்றைக்கு வந்து சமூக சூழலே நாம் தமிழர் கட்சி இந்த அவசியங்கிற ஒரு சூழலை உருவாக்கி விட்டு. உங்களுக்கு தெரியும், ஈழ போராட்டத்துக்கு பிறகு இந்திய அரசியலை எடுத்துக்கிட்டா பாபர் மசூதி இடிப்பிற்கு முன், பாபர் மசூதி இடிப்பிற்கு பின் வரும். அதே மாதிரி தமிழக அரசியல் சூழலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈழ போருக்கு முன், முள்ளிவாய்க்காலுக்கு முன், முள்ளிவாய்க்காலுக்கு பின்னுங்க வரும். அப்போ இந்த சூழலே நாம் தமிழரை கருகொண்டு உருவாக்கியது. அப்போ அதில் எண்ணற்ற பேர் அதில் இருந்து ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு வளர்த்துட்டு வந்தாங்க. இப்போ இன்னொரு கட்சிக்கான சூழல் இங்கே இருக்கா? கருணாநிதி ஜெயலலிதா என்ற ஆளுமைகள் இல்லைன்னு சொல்கிறாங்களே ஒழிய அவசியம் இருக்கா? இருக்குன்னு நினைச்சு அவர் ஆரம்பிக்கிறாரு. அது காலம்தான் பதில் சொல்லும்.
2 பேரும் சந்திச்சு பேசுறதுல என்ன இல்லை, இவர் அண்ணன் திரைத்துறையில் இருந்திருக்காரு, அரசியல் இருக்காரு, பல பேர்த்து கூட தான் பேசிட்டு இருக்காரு. நீங்கள் எங்கேயாவது ஒரு நிகழ்வு போனால் பேசுகிறோம், பிடிக்கிறோம், அப்போ பேசிக்குவாங்க. அப்போ உடனே அதிமுகவில் இருக்க ஒரு நபரோட பேசணும், அதிமுகவோட கூட்டணி. உங்களுக்கு தெரியும், ஒரு நிகழ்ச்சி கோயம்புத்தூருக்கு போகிறாரு, அண்ணாமலையோட சந்திக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில் பார்த்த உடனே ஐயா சைதை துரைசாமியுடைய மகன் வெற்றி துரைசாமியுடைய இறப்பில் அண்ணாமலை சந்திச்சார். உடனே நம்ம போய்டுன்னு சொல்லிட முடியுமா? ஆனால் நீங்கள் திமுக கருணாநிதி நாணயத்தை வெளியிட்ட ஐயா ராம்நாத் சிங் அவர் வந்திருக்காரு, அதை பற்றி யாருமே மக்கள் பேசலையே. அது கூட்டணியா? அதை விட பெரிய விஷயம் இல்ல. மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். சீமான் அவர்களாகட்டும் இல்ல விஜய் அவர்களாகட்டும் 2 பேருமே வந்து கூட்டணி வைப்பாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாவே இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும்போது ஒருவேளை கூட்டணிக்காக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு. அதாவது அதான் சொல்றேன். இப்போ அவர் கொடி அறிவிச்சிட்டாரு, செப்டம்பர்ல மாநாடு நடத்துறாரு. மாநாட்டில் அவருடைய கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படின்னு அவர் அறிவிப்பார்ல, அந்த கொள்கை நம்மளுடைய கொள்கையோடு ஒத்து போனுச்சுன்னா, இல்லை கிட்டத்தட்ட அது நெருங்கி வந்ததுன்னா, அண்ணன் சீமானுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு, காரணம் என்னன்னா நம்ம தான் இந்த அரசியலில் 2009 நாங்கள் களப்பணி செஞ்சு உடனே தேர்தல் நின்றுல 16 தான் நின்று, கிட்டத்தட்ட 7 வருஷம் வேலை செஞ்சு 16 தான் நின்னோம். இந்த தேர்தல் அரசியலில் முன்னவர் அப்படின்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். எங்களுக்கு தெரியும் பல போராட்டங்களை கிடைத்தது. அப்போ அண்ணன் சீமானுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு ஒரு பொது வேலை திட்டத்தின் கீழ் இருவரும் இணைந்தால், ஏன்னா அவங்க தான் வந்து புதுசாக வராங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்காரு, திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை, இங்கே இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கிற இல்லை தமிழர் தலைவர்களாக இருக்கிற இந்த கட்சிகளோடு வந்தால் காலம் அதுக்கு பதில் சொல்லும். விஜயோட, ஏன்னா அவர் புது கட்சி, அவர் எந்த ஊழலும் பண்ணல, பிடிக்கல. அவருடைய கொள்கையும் எங்களுடைய கொள்கையும் ஒத்து வந்து சீமானனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டால் அதுக்கான வாய்ப்பு. நான் தாவேகா கட்சியுடைய பாடல்கள் வந்து எல்லாமே தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததா வந்து விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது சீமான் அவர்களும் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பர்சன் தான். அப்போ விஜய் அவர்கள் வந்து சீமான் அவர்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை அப்படி இருக்க முடியாது. இங்கே வந்து உலகத்தில் கற்பனை விளங்குறது அவங்களுக்கு ஒன்று இருக்கும், தேவை அதுவாக இருக்கு. இது வரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் இது வரைக்கும் இங்கே ஆண்டு இன்னைக்கு என்னன்னா 9 லட்சம் கோடி கடங்கிறாங்க. 1 கோடிக்கு மேல் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் காத்து கொண்டு தமிழுடைய மாணவர்கள், அது வந்து வெறும் நாம் தமிழர் கட்சிக்காரன் பையன் விட்டு மட்டும் இல்லை, அது அதிமுககாரர் விட்டு பையனாக இருந்தாலும் திமுக பிஜேபிக்காரர் பையனாக இருந்தாலும் வேலைவாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நாடு எங்கே போயிட்டு இருக்குன்னே தெரியல. அதாவது இந்த அரசே லாஸில் இருக்குது. நீங்கள் இத்தனை காலம் ஆண்டது யாரு? காங்கிரஸுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அரசே லாஸ் இருக்குது. மின்சார கட்டணத்தில் ஏற்றுறீங்க, கேட்டால் மின்சார வாரியம் லாஸ் இருக்குறீங்க. ஏன்? அப்போ ஒரு அரசை நீ உங்களுக்கு நடத்த தெரியல தானே. அப்போ இதை எதிர்ப்பதற்கு நாங்கள் முன்னே அந்த இதை வச்சு வந்தோம். இப்போ இவங்களுக்கு ஒரு சூழல் தேவைப்படுது. அப்போ அது காப்பின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இனிமேல் இங்கே கட்சி ஆரம்பிப்பவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியலை மையப்படுத்தி தமிழர்கள், தமிழ்நாடு, தமிழ் பெயரை வைத்து தான் அப்படிங்கிற நிலையை உருவாக்குறது நாம் தமிழர் கட்சி. அதனால இது காப்பின்னு சொல்ல முடியாது, அவசியப்படுது அவங்க. அப்போ இவ்வளவு ஆண்டுகள் இருந்தும் வந்து டிஎம்கே கட்சியால வந்து ஒரு ஆட்சியை நடத்த முடியல அப்படின்னு சொல்றீங்க. பார்க்குறீங்களா? பார்த்துட்டு தான் இருக்கீங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு இருக்கு. சென்னை தலைநகரத்திலே ஒரு ஒன்றிய, அதாவது இந்திய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிற கொல்லப்படுறாரு. 6 மாசத்துல கிட்டத்தட்ட 560 பேருக்கு மேலே கொல்லப்படுறாங்க. எத்தனை இடத்துல நீங்கள் பாரு, மது நீங்கள் மூடாததுனால, மது போதையின் காரணமாக, கஞ்சாவின் காரணமாக, சிந்தட்டிக் மெட்டீரியல் சொல்கிற என்னென்னோ மெத்தனாலு, அவருடைய கட்சிக்காரர்களே போதைப் பொருள் கடத்துபவர்களாக இருக்கிறாங்க. அப்போ எதை காட்டுது? இது அரசு அவர்களுக்கு நடத்த தெரியல தான் கேட்டேன். நம்ம சொல்லலை, அவர்களே நிரூபிச்சுட்டு இருக்காங்களே. எதுக்கு மின்சார கட்டணம் தேடுறாங்க? மின்சார கட்டணம் லாஸுங்கிறாங்க. பேருந்து கட்டணத்தில் ஏதுன்னா பேருந்து அதனுடைய டிப்போ பேருந்தை வச்சு கடன் வாங்கியிருக்காங்க, லாஸுங்கிறாங்க. அப்போ இது என்ன? யார் இப்போ நாம் தமிழர் கட்சியாக போய் ஆண்டுது? அவர்கள் தான் நகை. அதான் அரசாங்கத்துடைய பணம் குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் பொறுப்பு வைக்கிற எம்எல்ஏவோ இல்லை அமைச்சரோ இவர்களுடைய பணம் உயர்ந்து கொண்டிருக்குன்னா எதை காமிக்குது? இதை நாங்கள் நடத்த முடியலன்னு நம்ம சொல்லல, அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து கலைஞர் பேர்ல ஒரு நாணயம் வெளியிட்டாங்க. அந்த நாணயம் வந்து தமிழ்நாடு அரசோட விழாவா இல்லை மாநில அரசு விழாவா? கலைஞர் பிரிவில் வெளியில, ஸ்டாலினுடைய ஆட்சியில கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுறாங்க. அது வந்து
அப்பட்டமாக 2026 திமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணிக்கான ஒரு நுழைவாயிலாகத்தான் இதை நம்ம பார்க்குறோம். இது தமிழக அரசு விழா, இது இந்திய அரசு விழா இல்லை. இந்திய அரசு எதுக்கு, இந்த ஒன்றிய அரசு எதுக்கு அவர்கள் நாணயத்தை வெளியிடணும்? அவசியம் இல்லையே. இது தமிழ்நாடு அரசினுடைய விழா. ஏற்கனவே அதிமுக பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது கூட எம்ஜிஆருக்கு ஒரு நாணயம் வெளியிட்டாங்க. அப்போ மோடி கூட்டு அவங்க பண்ணலையே. நீங்கள் இப்போ இல்லை, இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டசபையில் ஐயா கலைஞருடைய படத்தை திறக்கிறாங்க. சிலையை வெங்கையா நாயுடு திறக்கிறாரு. இப்போ இவர் திறக்கிறார், பாதுகாப்புத்துறை அமைச்சர் திறக்கிறார். இவங்க 3 பேருமே யாருன்னா பாரதிய ஜனதாவுக்கு முன்னால் ஆர்எஸ்எஸ்ஸில் பயணித்தவர்கள். ஆர்எஸ்எஸ் என்பது காட்டு மிராண்டித்தனமானதுன்னு யார் நம்ம சொல்ல, முரசொலிமாறன் சொல்றாரு. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை இந்த என்னது நட்பு சுட்டல் எதிர்த்தே பேசலையே. இவர்களை மாற்று கருத்தை கொண்ட சனாதனத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறாங்க திருமாவளவனும், இவர்களை தொடர்ந்து 100 ஆண்டுகளாக எதிர்த்து கம்யூனிஸ்டுகளோ இந்த விழாவை எதிர்த்தே பேசலையே. நீங்கள் எடப்பாடி இருக்கும்போது கோபேக் மோடினே, நாங்கள் கூட கைதானோம், நாம் தமிழர் கட்சி நடத்தி கைதானோம், இவங்களும் கைதானாங்க. இன்னைக்கு என்ன பண்றீங்க நீங்க? வரவேற்க அரசு எதுக்கு இதை நடத்தணும்? முதல்ல திமுக நடத்தினா கூட ஓகே. இந்த அரசை பாஜக இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் வெறும் 18 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கு. மீதி நீ 72 விழுக்காடு வாக்கு பாஜக பிடிக்காதான் போட்டு. அப்ப பாஜக தமிழ்நாட்டில் ஒத்துழைந்த அரசியா நடத்தணுங்கிறேன். ஒட்டுமொத்த மக்கள் திமுக அரசு இல்லது, மக்களுடைய, தமிழக மக்களுடைய அரசு. நம்ம மட்டும் சொல்ல, முரசொலிமாறன் சொல்லிருக்காரு. இவங்க இப்ப இல்லைங்க, நம்ம சொல்லல, எதுவுமே நான் சொல்ல, ஜெகதீச பாண்டியனாக நான் சொல்ல. ஐயா வீரமணியே இந்துத்துவாவில் கரைந்த திமுகன்னு ஒரு இது எழுதியிருக்கிறார். இவர்கள் என்னைக்கு பத்திரிகையில குங்குமம்னு ஆரம்பிச்சாங்க, யாரு நம்ம சொல்லல, குங்குமம்னு ஆரம்பிச்சாங்க, அப்பவே இவர்களுடைய கொள்கை போய்விட்டது. மஞ்சத்துண்டை போட்டு தலைவர் மஞ்சத்துண்டு போட்டதால் அவர் மகிமையை குறைத்து கொண்டார் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அப்பவே இவங்களுடைய இது போயிடுச்சு. பேராசிரியர் அவர்கள் நம்மளுடைய தமிழருடைய மானம் போகிறது. பிஜேபி அப்படின்னா நமக்கு எதுக்கு அமைச்சர் பொறுப்பு, எதுக்கு எம்எல்ஏ பொறுப்பு, தமிழ் இனம் உணர்வு கொள்ள வேண்டாமா? நான் எனக்கு 56 வயசு 50 வருஷமா இருக்கிறேன்னு 75 வயசுல பேசுறாரு விழுப்புரத்துல. அதே 6வது மாசம் போய் இவங்க கூட்டணி வைக்கிறாங்க. 13 நாள் ஆட்சி, வாஜ்பாய் ஆட்சிகள் கவிழ்ந்த போது பயங்கரமா பேசுறாரு யாரு, முரசொலிமாறன். அதுக்கப்புறம் இவங்களே அது கொடுக்குறாங்க. இவரு கலைஞர் அவர்களே பேசினவர் தானே. பாரதிய ஜனதா கட்சிக்கு அத்வானியும் வாஜ்பாயும் ஒரு முகம், அந்த முகத்தை கழட்டி விட்டால் ஆர்எஸ்எஸ் என்ற காட்டு மிராண்டித்தனம் தான் தெரியும். அந்த முகத்தை கழட்டி விட்டால் இந்துத்துவா என்ற வக்கிரமான வன்முறை கும்பலின் முகம்தான் தெரியும். விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய விஷமத்தனமான வன்முறை முகம்தான் தெரியும். பஜரங்கத்தினுடைய வன்முறை கும்பல், பயங்கரமான வன்முறை கும்பல் முகம்தான் தெரியும்னு அவங்க எழுதியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த முகம் தெரியலையா? இல்லை, இதற்காக முட்டு கொடுத்து கொண்டிருக்கிற இணையதள அந்த சேனல்ல முட்டு கொடுத்து கொண்டு ஐயா சுபவி எங்க வாயை வச்சுட்டு போனாரு, அண்ணன் திருமாவளவன் எதுவுமே பேச கேட்டா அரசு விழாங்கிறாரு. இது எப்படி அரசு விழா? எப்படி மத்திய அரசு விழா? இது மாநில அரசுடைய விழா தானே. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? இது மறைமுகமாக நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் பயமுறுத்துவதற்காக, நீங்க இல்லைன்னா நாங்க திமுகவோட இருக்கோம். யோசிச்சு பாருங்க. ஈட்டி இவரை உள்ள தூக்கி போட்டுருக்குது, வேற செந்தில் பாலாஜி. இன்னும் 4 அமைச்சர் மேல ரைடு போறேங்கிறான். அப்படிலாம் இருக்கும்போது எப்படி நீங்க ஒரு அமைச்சரை கூட்டிட்டு இந்த விஷயத்தை நடத்துறீங்க? அப்ப என்ன சொல்றீங்க நீங்க தமிழக மக்களுக்கு? இதை சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு பாதுகாப்பு திமுக அல்ல, எங்களை போன்ற நாம் தமிழர் கட்சி தான் இவர்களுக்கு பாதுகாப்புன்னு இவங்களுக்கு புரியணும். நீங்க ஓட்டு போட்டீங்களே, இன்னைக்கு என்னாச்சு? புலக்கடை வழியால நேரடியா வராங்க. ஆமா, நாங்க அவங்களோட கை ஒப்பம்னு சொல்றதுக்கான மறைமுகமான ஒரு ஒப்பந்தம் தான் இந்த விழா. இதுக்கான பதில் இதெல்லாம் இந்த 26 தேர்தலில் பிரதிபலிக்கும். திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதான் இப்ப சொல்ல 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்குமா? ஏற்கனவே இருந்தவங்க தானே. தமிழ்நாட்டில் திமுக அழைத்து ஜெயலலிதா 3 எம்எல்ஏக்கள் இருந்து 4 எம்எல்ஏக்கள் ஆகினவங்க இவங்க தான். 13 நாட்களில் கலந்த ஆட்சி, திருப்பி 13 மாசத்தில் கலந்த ஆட்சியை தூக்கி பிடித்தது இவர்கள் தான். புதுசா இது ஒன்றும் இல்லை. இப்ப இவர்களுடைய சொல்றாங்க, நமக்கு தெரியல, இவர்களுடைய மகன் மீதும் இவர்களுடைய மருமகன் மீதும் மத்திய அரசு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்க போகிறது. அது தற்காத்துக் கொள்வதற்காக இவர்களும் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும், உங்களுக்கு தெரியும், இந்த பட்ஜெட்ல வரவு செலவுல, இந்தியாவுடைய வரவு செலவுல
தமிழகத்துக்கு இவங்க ஒதுக்கின நிதி எவ்வளவு? 10 பைசா ஒதுக்கல. மெட்ரோ ட்ரெயினுடைய திட்டத்தை நிறுத்திருக்காங்க. ஆனால் 25,000 கோடி இவங்க நிதிஷ்குமாருக்கு ஒதுக்கியிருக்காங்க. 18,000 கோடிக்கு மேலே ஆந்திராவுக்கு ஒதுக்கிருக்காங்க. இப்போதான் நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னே இதெல்லாம் எதிர்த்து பேசிட்டு இருந்தீங்க. ஒன்றிய அரசு நீங்கள் திடீர்னு 2 தடவை பார்த்தா அவங்களே பேசுங்க இந்திய அரசு, இந்திய அரசுடைய அமைச்சருங்கிறீங்க. அப்போ இது என்ன காமி? உங்கள் வேஷம் வந்து கலைஞ்சிருச்சு. காங்கிரஸ் ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடல? இதை நம்ம கேட்கல, ஐயா பழனிசாமி அவர்களுக்கு கேட்குறாரு. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? உறுதியாக வரக்கூடிய 2026 அதற்குள்ளாகவே இவர்கள் ஒரு கள்ள உறவுலாம் சொல்ல முடியாது, நேரடி உறவை வைத்திருக்கிறார்கள். அப்ப திமுக வந்து பாஜக வந்து வெறுக்கிறது வந்து ஒரு நடிப்பு தான் எல்லாமே. வெறுக்கவே இல்லையே, வெறுப்பது போல் நடிக்கிறாங்க. கேட்டா நாம் தமிழர் கட்சி பீட்டிங்கிறாங்க. நாங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை வச்சு அவங்கள நடிச்சிருக்கோமா? யாரையாவது வச்சு நடத்திருக்குமா? நீங்க வந்த பிறகுதான் அது. நீங்க விழாவுக்கு மட்டும் வந்து நடத்தல, என்ன பண்றீங்க? ஐயா கருணாநிதியுடைய சமாதிக்கு ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சரை கூப்பிட்டு போறீங்க. அந்த போய் விழாவில் வந்து மறைஞ்சிருக்கிற அண்ணாமலை இங்க வான்னு கூப்பிடுறீங்க. நீங்க வந்த பிறகுதான் பாரத மாதா சிலைக்கு போய் வெள்ளசாமி கோயில் சாமிநாதன் போய் திறந்து வைக்கிறாரு. இங்க நீங்க வந்த பிறகுதான் பல சாகாக்கள் இங்க நடக்குது. இதெல்லாம் என்ன ஜெயலலிதா இருக்கும்போது நடக்கலையே? சும்மா நீங்க வந்து ஒரு முற்போக்கு கொள்கையை பேசிட்டு நாங்கள் வந்து பகுத்தறிவு பேசுறோம், நாத்திக்கு பேசுறோம்லாம் சொல்ல முடியாத. அதை நம்ம சொல்லல, வீரமணியே சொல்றாரு நீங்க நடிக்கிறீங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு என்னாச்சு? மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உறுதியா இவர்கள் ஆடுகிறது கபட நாடகம். திமுக அதை தான் செய்யும். பாஜகவுக்கு தெரியும் யாரை எப்ப எங்க பயன்படுத்துறதுன்னு. பயமுறுத்தி அவர்களை பயன்படுத்திக் கொள்கிறது. இப்ப இதனாலதான் வந்து இந்த விழால வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து அழைக்கவே இல்லையா திமுக? அது ஒரு முக்கியமான காரணம் இருக்கும்ல. நீங்க வந்து இந்தியா கூட்டணியில் நிக்கிறீங்க. தமிழ்நாடு அரசே நடத்தினாலும் இது பாரதிய ஜனதா அரசு, மத்திய அரசு நடத்தல. எந்த இடத்துலையும் நீங்க அழைப்பதில் வந்து தமிழ்நாடு அரசுன்னு தான் போட்டிருந்தீங்க. தமிழ்நாட்டினுடைய முதன்மை செயலாளர் தான் வரவேற்கிறாரு. அப்ப நீங்க ஏன் கூப்பிட்டுருக்கணும்ல? அப்பதானே நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு அரசியல் நாகரிகங்கிறது தெரியும். அப்ப நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அதனாலதான் செல்வ பெருந்தகை வந்து அடுத்த தடவை நாங்க வந்து ஆட்சிக்கு வரும்போது நமக்கான அங்கீகாரம் வேணும், நமக்கு மந்திரி சபையில் இறங்குன்னு அவரும் கேட்கிறாரு. இவர்கள் இந்த இன்னும் இருக்கிற மீதி 2 ஆண்டு கால ஆட்சியில் விடுதலை சிறுத்தைகளையும் காங்கிரஸையும் கழட்டி விடுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதை உறுதியா செய்வாங்க. இப்போ சபரீசன் அவர்கள் வந்து பாஜகவுக்கு போறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தான் போறதா இருக்கா, இல்ல தமிழ்நாடுடைய நலன் கருதி கூட்டணி சேருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு? தமிழ்நாட்டின் நலம் எப்பயுமே கிடையாது. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவில் இந்த 24 தேர்தலில் மோடி என்னெல்லாம் பேசினாரு? ஊழல் மலிந்த ஒரு மாநிலம், இவர் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்ய மாட்டார், தன் மகள்களுக்கு வேணா இது மாதிரி செய்வார் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாத பொதுவா திமுக மட்டும் தமிழர்களே தரம் குறைத்து பேசினார். புவனேஸ்வரில் போய் என்ன பேசினார் அவரு? புவனேஸ்வர் கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கு, ஒரு தமிழனுக்கு இங்க என்ன வேலைன்னு தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்ச பார்த்து பேசுறாரு. அப்ப இது ஒரு பச்சை அயோக்கியத்தனம் இல்லையா? இவர்கள் தமிழர் நலனை பற்றி எப்பொழுதும் திமுக கவலை முடியாது, தன் நலத்தை பற்றி தான் அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். அதனால சபரீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க சேருவதற்கான வாய்ப்பு குறைவு. கட்சியில சேராதே என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிறதுக்கான திட்டம் இவங்க 2 பேர்த்துக்குமே தெரியும். அப்போ கூடிய சீக்கிரம் வந்து பாஜகவும் திமுகவும் கூட்டணி சேர்றதுக்கான அறிவிப்புகள் வந்து வந்துடும். இப்பவே சேர்ந்துதானமா இருக்காங்க. நீங்க என்ன சேர்ந்ததுக்கான அறிவிப்பு இல்லை, சேர்ந்து தானே இயங்குறாங்க. நீங்க பாருங்க, வரக்கூடிய பாராளுமன்றத்துல இவங்க அதுக்கு ஒரு மசோதா, அதாவது ஒரு பில் கொண்டு வந்து அதை நிறைவேறினாதான் அது ஒரு அமெண்ட்மெண்ட் சட்டம் ஆக்ட் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணுவோம், அவங்க ஒரு மசோதாவை கொண்டு வரும்போது நீங்க அதை எதிர்த்து வாக்கணிக்கிற அவசியமே இல்லை. அப்பப்ப நீங்க எப்பயுமே வழக்கம் போல சேர்றத வெளியே ஆனாவே அந்த மசோதா பாஸ் ஆகிடும். உங்களை பயமுறுத்தி அதை சாதித்துக் கொள்வார்கள். நீங்களும் உங்களை தற்காத்துக்காக, தமிழ்நாட்டின் நலனை தற்காத்துக் கொள்வதற்கல்ல, இதையெல்லாம் பயன்படுத்தி நீங்க காவிரி உரிமையை பெற்றுக் கொடுத்தீங்கன்னா தமிழருடைய நலனுக்காக. இந்த நாணயத்தை வெளியிடுறதுக்காக நீங்க அமைச்சரை கூப்பிட்டு ஐயா எங்க மாநிலத்துக்கு நீட்டி வேணாம், மத்திய பட்டியலுக்கு கல்வி எங்களுக்கு மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க, காவிரியில் எங்களுக்கான உரிமையை நீங்க பெற்றுக் கொடுங்க, ஆண்டாண்டு காலமாக எங்கள் அப்பா காலத்து கச்சத்தீவை விட்டு கொடுத்துருக்காது கொடுங்க, தமிழ் மீனவர்கள் சுடப்படுகிறார்கள் நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தாகணும், அதாவது இலங்கையிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய அகதிகளுக்கு தமிழ் குடியுரிமை கொடுக்குன்னு நீ கேட்டிருந்தீங்கன்னா இதெல்லாம் தமிழருடைய நலன். அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லையே. அப்போ உங்களுடைய தன்னலத்தை மட்டும்தான் நீங்கள் வந்து நிறைவேற்றிக் கொள்வதற்கு, பாதுகாப்பதற்கு, உங்கள் சொத்தை பாதுகாப்புக் கொள்வதற்கு, உங்கள் பணத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு, உங்கள் கட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்கு, உங்கள் அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் இது பயன்படுத்த ஒழிய தமிழருடைய மக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இதனால் இல்லை.
இவ்வளவு நேரம் வந்து பல விவரங்களை பகிர்ந்து கொடுத்துக்கிறோம். நன்றி.